இந்த லெசன்ல நம்ம பேராகிராஃப் ஸ்டைல் கமாண்ட பத்தி பார்க்க போறோம். இந்த பேராகிராஃப் ஸ்டைல் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா, இப்ப மேகசின்ஸ் ஆர் புக் ஒர்க்லாம் நீங்க பண்ணும்போது புல்லட்ஸ் வைக்க வேண்டியிருக்கும், நம்பரிங்ஸ் வைக்க வேண்டியது இருக்கும், டிராப் கேப் வைக்க வேண்டியது இருக்கும், ஸ்ட்ரைக் த்ரூ பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி யூசேஜ்க்கு அந்த பேராகிராஃப் ஸ்டைல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா நமக்கு அந்த ஒர்க் வந்து ஈஸியா இருக்கும். அது எப்படி பண்றத பத்தி நம்ம இதுல பார்ப்போம். ஐகான் தெரியுது இல்லைங்களா, இது வந்து பேராகிராஃப் ஸ்டைல். கிளிக் பண்ணீங்கன்னா பேராகிராஃப் ஸ்டைல் பேனல் உங்களுக்கு ஓபன் ஆகும். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விண்டோ மெனுல டைப் அண்ட் டேபிள்ஸ்ல பேராகிராஃப் ஸ்டைல் கிளிக் பண்ணீங்கன்னா பேராகிராஃப் பேனல் உங்களுக்கு ஓபன் ஆயிடும். அதெல்லாம் ஆல்ரெடி நான் புல்லட்ஸ் ஒரு ஸ்டைல் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான ஏரியா செலக்ட் பண்ணிக்கிறோம். புல்லட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டைல் வந்து அங்க அப்ளை ஆயிடுச்சு. இது போல நம்ம புதுசா எப்படி ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். பாடி டெக்ஸ்ட் ஒன்று கிரியேட் பண்றோம். இது செலக்ட் பண்ணிக்கிறீங்க. நம்ம டெக்ஸ்ட் ஃபாண்ட் ஏரியாவில் அடோப் கேரமெண்ட் ரெகுலரா இருக்கணுமா எப்படி வரணும்னு கொடுத்துக்கலாம். இங்க ஹெட்டிங் சைஸ் 18 16 கொடுத்துருவோம். அதோட ஃபாண்ட் இருக்கணும், மற்ற சம்திங் எல்லாம் நம்ம என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு பேராகிராஃப் ஸ்டைல் வரீங்க. ஜஸ்டிஃபை இந்த மாதிரி மாத்தியாச்சு. மாத்தினதுக்கு அப்புறம் இது எப்படி நம்ம பேராகிராஃப் ஸ்டைல கிரியேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் வந்து பேனல் மெனுல உள்ள நியூ பட்டனை ஆப்ஷன் கீ பிரஸ் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகும். ஆர் பேனல் மெனு கிளிக் பண்ணிக்கிட்டு அதில் நியூ பேராகிராஃப் ஸ்டைல் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நியூ பேராகிராஃப் ஸ்டைலோட டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். ஸ்டைல் நேம் அப்படின்ற ஏரியாவில் நம்ம இங்க நேம் கொடுத்துக்குவோம். பாடிட்டு நான் கொடுக்குறேன், நீங்க என்ன நேம் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த ஷார்ட்கட் நியூமரிக் கீபோர்ட்ல நீங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்க கண்ட்ரோல் கீ பிரஸ் பண்ணிக்கிட்டு 0 கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அப்ளை ஆயிடும். இங்க ஸ்டைல் செட்டிங் ஏரியால பாத்தீங்கன்னா நம்ம இங்க என்னென்ன மாற்றம் எல்லாம் பண்ணிருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடாப் கேரமெண்ட் ப்ரோ ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். லெட்டிங் 16 இருக்கு, அலைன்மெண்ட் ஜஸ்டிஃபை லெஃப்ட் இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம அந்த என்ன ஆப்ஷன் நமக்கு தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணிருக்கலாம். இப்போ நாங்க செலக்ட் பண்ணது அப்படியே இங்க அப்டேட் எடுத்துருக்கு பாருங்களேன். ஃபாண்டோட நேம் அண்ட் ஃபாண்டோட ஸ்டைல், ஃபாண்டோட சைஸ், சம்திங் லைட்டிங் எல்லாம் நம்மளுக்கு எடுத்திருக்கு. ஏன் எடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரல் எடுத்து போய் பாருங்க, அப்ளை ஸ்டைல் டு செலக்ஷன் இந்த பட்டன் உங்களுக்கு ஆன் ஆயிருக்கனால இங்க என்ன செலக்ட் பண்ணிக்கோ அது அப்படியே இங்க உங்களுக்கு எடுத்திருக்கு. இப்ப என்ன மாற்றம் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம இதுல பண்ணிக்க முடியும். ஓகே பட்டன் பிரஸ் பண்ணீங்க, இப்ப செலக்ட் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிக்கிங்க. பாடி டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கோலா இதுக்கு இருக்கிறது அத்தனைக்குமே உங்களுக்கு ஃபுல்லா பாடி டெக்ஸ்ட் அப்ளை ஆயிரும். செலக்ட் பண்ணிட்டு புல்லட் அப்ளை பண்ணிக்கும். ஹெல்த் மெயின்டெனன்ஸ் மாறாம இருக்கு, பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் எல்லாம் ஏன் மாறாம இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிருக்கிறது கேரக்டர் ஸ்டைல்ல நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். அதனால நமக்கு இதுல மாறாம இருக்கு. சரிங்களா? இந்த ஸ்டைல் நமக்கு ஹெல்த்ன்றது மட்டும் போல்ட் ஒன்று வரணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிட்டு போல்ட் இட்டாலிக்ஸ் கொடுத்துறீங்க. நியூ கீபோர்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு நியூ பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகும். போல்ட் அண்ட் இட்டாலிக்ஸ் கொடுத்துறீங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறீங்க. இப்ப நீங்க எங்க வேணாலும் மாத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாத்திக்க யூஸ் பண்றோம். எப்படி பேராகிராஃப் ஸ்டைல கிரியேட் பண்றத பத்தி பார்ப்போம். இந்த டெக்ஸ்ட்ல இந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு பேராகிராஃப் கண்ட்ரோல் கிளிக் பண்றீங்க. கண்ட்ரோல் பேனல்ல நம்பரிங் பட்டன் இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா பாடி டெக்ஸ்ட் இடத்துல ஒரு சிம்பிள் ஒன்னு இருக்கு. அந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னா ஓவர் ரைட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்ப பாடி டெக்ஸ்ட் மேல நம்ம மேனுவலா இதெல்லாம் இப்போ மாத்தம் பண்ணிருக்கோம். நமக்கு வரக்கூடாது அப்படின்னா ஓவர் ரைட் பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிடும். இப்ப நம்ம திரும்ப நம்பரிங் அப்ளை பண்றோம். பேராகிராஃப் ஸ்டைல் பேனல்ல நியூ பட்டன் கிளிக் உங்களுக்கு புதுசா கிரியேட் பண்றது ஓபன் ஆகும். அதுல நம்ம நம்பரிங் கொடுவோம். பேஸ்ட் ஆன் எப்படி இருக்கணும்னா பாடி டெக்ஸ்ட் வந்து நம்ம பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்ட்டோம். அடுத்து அதோட நம்பரிங் அண்ட் புல்லட்டிங் ஆப்ஷன் இருந்தீங்க. இதுல இங்க உங்களுக்கு இருக்கு மோட் ஸ்டார்ட் அட் கண்டினியூ ஃப்ரம் ப்ரீவியஸ் நம்பர். இன்னொரு நம்பருக்கு நீங்க கன்டினியூ பண்ணிக்க அப்படின்னு கொடுத்துறோம். ப்ரிவியூ செக் பாக்ஸ் ஆன் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன மாற்றம் பண்ணாலும் உங்களுக்கு இங்க நடக்கும். இப்போ வந்து நம்ம இதோட அலைன்மெண்டோட இன்டென்ட் ஜாஸ்தி பண்ணிக்குவோம். 8 இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க மாறுது -8. இப்ப இந்த மாதிரி மாறி இருக்கு. ஓகே கொடுத்துருக்கோம். இப்ப அடுத்ததா பார்க்க போறது பிரேக் லிங்க் டு ஸ்டைல். பிரேக் டு லிங்க் ஸ்டைல்னா என்னன்னா, நம்ம ஒர்க் பண்ணிக்கிறது வந்து இந்த ஸ்டைல் வந்து எனக்கு லிங்க் ஆயிருக்க கூடாது, பிரேக் பண்ணி விட்டுறோம்னு நம்ம யூஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு பேராகிராஃப் ஸ்டைல் பேனல் மெனு கிளிக் பண்றீங்க. அதுல பிரேக் லிங்க் டு ஸ்டைல் பண்ணீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பேராகிராஃப்க்கு சம்பந்தம் இல்லாம நோ ஸ்டைல்னு மாறிடும். இது இங்க செலக்ட் பண்ணி பாருங்க. இதுல பாடி டெக்ஸ்ட் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ண உங்களுக்கு நோ ஸ்டைல்னா டிஸ்பிளே பண்ணும்.